தமிழ் மக்களுக்கும் இங்கே வந்த தமிழ் மீடியாவுக்கும் சிவகுமார் சாருக்கும் அப்படியே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். தப்பா பேசினாலும் தமிழ்ல தான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க. நான் நிறைய வருஷமா தமிழ்ல படம் பண்ணோம். எல்லா படம் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 15-18 படம் பண்ணேன். எந்த படம் தமிழ்ல ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆகல. எதுக்குன்னா, நான் தமிழ்ல ஒரு அழகான லான்ச்ல வரணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டோட வரணும். ஏன் அந்த ஃபீலிங்னா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸ்ல தான். ஸோ இது என் சொந்த ஊர். நான் ஆல்மோஸ்ட் 20 வருஷம் மெட்ராஸ்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு 15 வருஷம் ஹைதராபாத்ல இருந்தேன். நம்ம ஊர்ல நம்ம அச்சீவ் பண்ற கிக்கு அது வேற. எந்த ஊர் போய் அடிச்சாலும் நம்ம ஊர், நம்ம பிறந்து வளர்ந்த ஊர்ல நம்ம பெரிய ஆளானோம்னா அது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். மெயின் அந்த சந்தோஷத்துக்காக பண்றேன் இந்த படம். அண்ட் நிறைய வருஷமா நான் நிறைய டைரக்டர்ல மீட் பண்ணேன். நிறைய டைரக்டர் கூட கதை கேட்டேன். ஆனா 2 லாங்குவேஜ்ல அமையிற மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கல. அது எனக்கு லிங்குசாமி சார் தான் சொன்னார். ஸோ லிங்கு சார், தேங்க்யூ வெரி மச். நான் இத்தனை வருஷமா பண்ணணும் ஆல்மோஸ்ட் 10 வருஷமா வெயிட் பண்றேன். ஒரு 10 வருஷமா நான் எது பாக்குறேனோ அந்த மாதிரி ஒரு கதை கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் லிங்கு சார். லிங்கு சார் படம்னா தெலுங்குல கூட நிறைய 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 டைரக்டர்ஸ் லிங்கு சார்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய டைரக்டர்ஸ் என் கூட சொன்னாங்க, சார் நீங்க லிங்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா பண்ணுங்க சார், அவர் ரொம்ப நல்ல டைரக்டர். அதுக்கு தெரியும்யா, நல்ல கதை கூட சொன்னாரு. அதுதான் பண்ண போறோம். லிங்கு சார், தேங்க்யூ ஃபார் லான்ச்சிங் மீ. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி అండ్ లాంచింగ్ మీ. అండ్ యానవేల్ గారు, థ్యాంక్ యూ వెరీ మచ్.